ஹாய் கைஸ், நம்ம பெப்போட டே 6 இதுதான் இன்னையோட கண்டிஷனு. நாளுக்கு நாள் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு கைஸ். நம்ம ப்ரீ ஒர்க் அவுட் மீல போட்டு தள்ளிட்டு நம்ம பார்ட்னரை பிக்கப் பண்ண போன கைஸ். போனத்துல பார்த்தா நம்ம டின்டின்னு அவன் சாப்பிட வச்சு இந்த எல்லா முட்டையிலயும் இருக்க வெள்ளைய மட்டும் இவன் சாப்பிட்டு எல்லாம் யோக்கியம் எடுத்துட்டு போய் அந்த டின்டினுக்கு போட்டான் போல. சும்மா பொதன்னு போண்டா கோழி மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நாங்க 3 பேரும் வண்டியை பேட்டிங் ஜிம்முக்கு போனா ஜிம்மு க்ளோஸ். என்னன்னு கேட்டா ஆயுத பூஜை செலிப்ரேஷன் பான்ட்டாங்க. ஐயோ நம்ம ஒர்க் அவுட் போடலாம் கை நடுங்குமே. உடனே பக்கத்துல இருக்க இன்னொரு ஜிம்மை கேட்டு நாங்க போயிட்டு ஒன் டே பாஸ் போட்டு ஜாயின் பண்ணிட்டோம் கைஸ். இந்த ஜிம்மை ரெஃபர் பண்ணது நம்ம பழைய பார்ட்னர். இப்போ அவர் நம்ம கிளைண்ட் கைஸ். அவர் ஆன்லைன்ல நம்ம ட்ரெயின் பண்ணிருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம லெக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு கைஸ். லெக்ல நம்ம பவர் ஸ்குவாட் லெக் பிரஸ் போட்டு தள்ளியாச்சு. இதுதான் கைஸ் நம்ம பழைய பார்ட்னர். நாங்க மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஒரு வழியா மீட் பண்ணிட்டோம். அப்புறம் நம்ம பழைய நினைவுகளை ஞாபகம் வந்து அதை பத்தி பேசிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் போச்சு கைஸ். ஐயோ அப்படியே நம்ம பேசிட்டே இருந்தா நம்மளால ஒர்க் அவுட் போட முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒர்க் அவுட் உள்ள குச்சாச்சு கைஸ். ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா நம்ம பெல்ட் ஸ்குவாட்ல சுமோ அதுவும் போட்டு தள்ளியாச்சு. அப்புறம் நம்ம சிங்கிள் லெக்ல ரிவர்ஸ் கர்ல் அதுவும் முடிந்தது. அப்புறம் நம்ம எப்போதுமே லெக் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு பண்ற தியானம் அது 5 நிமிடம் ஒற்றை குச்சி மாதிரி இருந்தா என் காலை இப்படி பார்க்க ரொம்ப ஹாப்பி. அதை அப்படியே ரசிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன வேணா சொல்லுங்க கைஸ். பழைய டீம் கூட ஒர்க் அவுட் போடும் போது வர ஹாப்பி தாங்க. செம ஃபீலிங். ஆனா நம்ம பார்ட்னருக்கு தெரியாது அவரை நாங்க இப்ப கதற விட போறோம்னு. அவர் கதற பைசப் ஒர்க் அவுட் போட்டு சதற விட்டுட்டோம். கேபிள்ல பைசப் கேர்ள் ஒரு 5 செட்டு, அடுத்து கேபிள்லயே ஹேமர் ஒரு 4 செட்டு, அதை போட்டு முடிச்சுட்டு ஃபீச்சர் கால் ஒரு 4 செட்டு, அதோட பைசப் முடிஞ்சது கைஸ். நம்ம எக்ஸ்ட்ரா கிளாஸும் போட்டு முடிச்சுட்டு நம்ம கிளைண்டோட பாடி கண்டிஷன் செக் பண்ணோம் கைஸ். 2 monthsக்கு சரியான ரிசல்ட். நாங்க யூஸ் பண்ற மெத்தட் பாடி ரீகம்போசிஷன் மெத்தட். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தலைவர் பயங்கர ஃபேட்டா இருந்தாப்புல, இப்ப பக்காவா செதுக்கிட்டு வராரு. 2027ல நம்ம தலைவர் ஐசிஎன்ல வர குதிக்க போறாராம். அதுக்கு வர ரெடி ஆகினுறாப்புல. அடுத்து நம்ம அமிர்தம் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம எக்கு கிட்ட போயாச்சு கைஸ். நம்ம எக்கையும் தள்ளியாச்சு. அடுத்து வெஜ்ஜீஸ் அதையும் பொழந்தாச்சு. லஞ்சுக்கு சிக்கன் ரைஸ் எப்போதும் போல அதையும் சாப்பிட்டாச்சு. நைட்டுக்கு நம்ம முட்டை சப்பாத்தி சிக்கனு அதுவும் பொழந்தாச்சு கைஸ். அடுத்து ஃபைனலா நம்ம வாக்கிங் நம்ம தலைவனை கூட்டின்னு போயாச்சு. அதையும் முடிச்சுட்டு நாள் முடிந்தது. நாளை சந்திப்போம்.